அதோ தம்ப்நெயில்ல பார்த்த இந்த 3 தலைவர்கள் இனி வரும் உலகத்துல எப்படிப்பட்ட பங்களிப்பை கொடுக்கறாங்க, இவர்கள் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் இந்த உலகத்துல நடக்கவிருக்கு என்பதை நாம பார்க்கவிருக்கிறோம். இலான் மஸ்க், ஸ்டார்லிங்க், இந்த உலகத்தின் மீது அவர்களுடைய பயங்கர திட்டம் என்ன? வரும் நாட்களில இந்த உலகம் சந்திக்கவிருக்கிற மகா பெரிய மாற்றங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள போறோம். நெத்தன்யாகு, ட்ரம்ப் ஏன் இலான் மஸ்கை எதிர்க்க வேண்டும்? இலான் மஸ்கின் இருதயத்திற்குள்ள இந்த உலகத்தை குறித்ததான புதிய திட்டங்கள் என்ன? இந்த ஸ்டார்லிங்க் என்ற செயற்கைக்கோள் இந்த உலகத்தை எப்படி தனக்குள்ள வைத்துக் கொள்ள போகிறது? வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற உக்கிர மது என்பது என்ன? இந்த உலகத்திலேயே வரக்கூடியதை முன்னறிவிக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் வேதாகமம். அதிலும் குறிப்பிட்டு வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகள், தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? இனி வரும் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு முத்திரையை வைத்திருக்கிற அதிகாரம் உடைய அந்த மனிதன் யாரா இருக்க முடியும்? இதற்கான அனைத்து விடைகளையும் இந்த காணொளி முழுவதிலும் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. இது உங்களுடைய ஞானத்திற்காக, உங்களுக்காக எச்சரிக்கையின் சத்தமாக. இந்த காணொளி உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும். இந்த காணொளி முழுவதும் இணைந்திருங்க. இந்த காணொளியின் முடிவில் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் முத்திரையுடைய, மனிதர்களுக்கெல்லாம் முத்திரையிடக்கூடிய மகிமை உடையவனா யார் வரப்போகிறார், அந்த மனிதன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா என்ற அந்த மகா பெரிய ரகசியத்தின் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி கட்டாயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரெவரண்ட் ரோஷன் ஷான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகளை அமெரிக்காவில் அநேக பகுதியில் அநேக மக்கள் பார்த்து பயந்து போனாங்க. இது என்ன யூஎஃப்ஓவான்ற கடைசியில் அதை விசாரிக்கும் பொழுது இது இலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் அணிவகுப்புன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த காணொளியில நீங்கள் பார்த்த சில கிளிப்பிங்ஸ் இந்த உலகத்துல இந்த சேட்டலைட் மூலமாக எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த காணொளிகள் தெரிஞ்சிருக்கு, தென்பட்டிருக்கு. எலான் மஸ்க தெரியாத மனிதர்கள் இந்த உலகத்துல இந்த காலகட்டத்தில் இருப்பது என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய விண்வெளி புரட்சியை செய்த மனிதன், அதாவது ரீயூசபிள் சேட்டலைட்டை முதல் முறை இந்த உலகத்திலேயே கண்டுபிடித்த ஒரே நபர் நம்முடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய கனவு என்னன்னா, இந்திய சேட்டலைட் அந்த தொழில்நுட்பத்துல ரீயூசபிள் சேட்டலைட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் அதை கண்டுபிடிக்காமலே இறந்து போய்விட்டார். அவருடைய இருதயத்துல அந்த காரியம் இருந்துச்சு. ஆனா அதை கண்டுபிடித்தவர் யாருன்னா எலான் மஸ்க், அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். யார் அந்த எலான் மஸ்க்? ஜூன் 28, 1971 சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த ஒரு மனிதன், மிகப்பெரிய தொழிலதிபர். ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, ட்விட்டர் என்று சொல்லி மிகப்பெரிய, அதாவது இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் பயன்படுத்துகிற தொழில்களை செய்கிறவர். கடைசியா 2021ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரைக்கும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கு, இந்த உலகத்திலேயே த ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னா இந்த எலான் மஸ்க் என்ப மனிதன். இந்த மனிதனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அடுத்து நம்ம தம்ப்நெயில்ல மீதி 2 பேரை பார்த்திருக்கோம். நெத்தன்யாகு என்ற அந்த இஸ்ரேலின் பிரதமரும் அமெரிக்காவின் பிரசிடென்ட்டும் யாரு? டொனால்டு ட்ரம்ப். இந்த 2 மனிதர்கள், இந்த 3 மனிதர்களால் இன்றைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு என்றால் உங்களால் நம்ப முடியுமா? இதோ வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுது, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரிய அடையாளம் காணப்படும் அப்படின்னு சொல்லி. என்ன அந்த அடையாளம்? இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற இந்த சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் நோக்கம் என்ன? நீங்க பாக்குறீங்களே, இந்த காணொலியை பார்த்தீங்களே, அந்த காணொலியில உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள் இதை முற்றிலுமாக ஒருவர் கூட மிஞ்சாமல் பயன்படுத்த வேண்டும். இங்க பாருங்க, இந்த டிவியில அந்த உலகத்தை சுற்றி இருக்கிற சேட்டலைட் கவர் பண்ண ஒரு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. கூடிய விரைவில்
இப்படிப்பட்ட உலகமாக நாம் வாழும் உலகம் மாறவிருக்கு. இப்படிப்பட்ட உலகம். இதை சுற்றிலும் என்ன இருக்கும்னா சேட்டலைட்ஸ் கவர் பண்ணிரும். இந்த ஸ்டார்லிங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 2019 இந்த ஸ்டார்லிங்க்ன்ற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 7578 சேட்டலைட்ஸ் வானத்துல வட்டம் அடிச்சு கொண்டு இருக்கு. நிறைய சேட்டலைட்ஸ், நிறைய செயற்கைக்கோள்கள் நாசா, இந்தியா, இன்னும் ரஷ்யா, இன்னும் பல நாடுகளால அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா இன்ன வரைக்குமே அந்த சேட்டலைட்ஸ் நிலைநிறுத்தப்படுகிற தூரம் அப்படின்றதும், இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் நிலை நிறுத்தப்படுகிற தூரம் தான் மற்ற விண்வெளி சேட்டலைட்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், டிஃப்ரென்ஸ். எலன் மாஸ்க் உடைய திட்டம் என்னன்னா, உலகமெங்கிலும் இந்த ஸ்டார்லிங்க் சேவையை கொடுக்கணும், அத்தனை பேருக்கும் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சேவையை கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய விஷன். அந்த விஷன் நிறைவேறும் பொழுது இந்த உலகம் இப்படிதான் இருக்கும். இங்க பாக்குறீங்க இல்லையா, முழுமையாக சேட்டலைட்ஸால மூடப்பட்டிருக்கும். இப்போ வரக்கூடியது, நடக்கக்கூடிய காரியத்திற்கும் இவருடைய கனவு திட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கவிருக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்களில இவருடைய திட்டத்தை குறித்து, வரக்கூடிய காலத்தை குறித்து குறிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது பாருங்க, இவைகளுக்கு பின்பு வேறொரு தேவதூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூட்டுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியேறுங்கள். அவளுடைய பாவம் வானம் பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. இது எதை குறிக்கிறது, எப்படிப்பட்ட காரியத்தை குறிக்கிறது? இதற்கும் இன்றைக்கு நம்மளுடைய உலகத்துல நாம் பார்க்கிற சந்திக்கிற காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த காணொளி முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்கும் இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியத்திற்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலேயே நடக்கவிருக்கும் காரியத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் வேதாகமம். அதிலும் இந்த புஸ்தகத்துல இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது மிக பிரபலமான, பல அறிஞர்கள், வேத வல்லுநர்கள் இன்றளவுக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஆராய்ந்து கொண்டு உலகத்துல அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். இது தேவனால நேரடியாக யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தின் முடிவு என்னவென்றால் தேவனுடைய 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. அதுதான் இந்த தரிசனத்தின் முடிவு. அப்போ அந்த முடிவை நோக்கியான பயணம்தான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களா இருக்கணும் இல்லையா? அதை நோக்கி தான் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பயணத்தின் பகுதியில நடக்கக்கூடிய காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற சில செய்திகள் நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது எதற்காக அப்படின்னா, நாம் முடிவை நோக்கி அருகாமையிலே சென்று கொண்டு இருக்கிறோம். இனி கொஞ்ச காலம் முடிய போகுது இந்த உலகம். அதற்குள்ளாக நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பயங்கரமான ஒரு செய்தி ரகசியமாக இதற்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எலான் மஸ்குக்கோ, ட்ரம்புக்கோ, இல்ல நெத்தன்யாகுக்கோ இந்த உலகம் தங்கள் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றத்தை காணப்போகிறது என்ற
அறிவு இருப்பதாகவோ இல்லாமல் இருப்பதாகவோ நாம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இவருக்கு தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்ற ஆலோசனை நமக்குள்ள வரும். ட்ரம்ப் ஒரு முடிவு பண்ணார்னா அது உலகம் எங்கிலும் பிரதிபலிக்கும். நெத்தன்யாகு ஒரு முடிவு பண்ணா இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஜூஸ், உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் ஜூஸால கண்டுபிடிக்கப்பட்டது, அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதே சமயத்துல இன்றைக்கு இந்த 2 பேர்களையும் மிஞ்சும் வகையில ஒரு கொம்பு முளைத்து வருது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு சிறிய கொம்பு முளைத்து வருவதை குறித்து நமக்கு எழுதுறாங்க. இந்த 2 பேரை மிஞ்சும்படிக்கான ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் இன்றைக்கு முளைத்து வந்து கொண்டிருக்கு. இந்த சூப்பர் பவர் கையில் எடுத்து இருக்கிற மது என்ன தெரியுமா? இதோ இங்க சொல்லப்பட்டிருக்கிற மதுவை குடித்தார்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த சூப்பர் பவர் கையில் எடுத்திருக்கிற மது என்பது என்னன்னா சேட்டலைட்ஸ். இந்த மது போதை இல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்துல உயிரோட வாழ முடியாது. ஆல்கஹால் கூட குடிக்காமல் இருந்துருவாங்க வரும் நாட்களில, உணவில்லாமல் கூட இருந்துருவாங்க. ஆனா பிராட்பேண்ட் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு மனுஷனாலும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ள நாம தள்ளப்படுறோம். இன்றைக்கு அதிகாலையில எழுந்தோடனே நீங்க என்ன செய்றீங்களோ இல்லையோ, முதலில மொபைல் எடுத்து யூடியூப்ல போய் நின்று என்ன செய்தி இந்த உலகத்தை குறித்து நீங்கள் பார்க்கிறீங்க. இந்த அடிக்ஷன் வரும் நாட்களிலே எதுவாய் மாறும் என்றால் மது போதையினும் மேலான மிகப்பெரிய போதையாய் மாறவிருக்கு. அந்த போதையிலிருந்து இந்த போதையை என்ன செஞ்சாங்களாமா, இந்த பூமியின் ராஜாக்கள் இங்க சொல்லப்படுது பாருங்க, 18ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வெளிப்படுத்தல, அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மது. வேசித்தனத்தின் உக்கிரமான மது அப்படின்றது என்ன? இன்டர்நெட்டை கொண்டு உங்களால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. காசு சம்பாதிக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், வேசித்தனம் செய்யலாம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம், கொள்ளலாம், கொடுக்கலாம். இன்டர்நெட்டை கொண்டு எல்லாமே செய்யலாம். இன்டர்நெட்டை கொண்டு மேனேஜ் செய்யறாங்க, இன்டர்நெட்டை கொண்டு வாழ்றாங்க, இன்டர்நெட்லயே சமைக்கிறாங்க, இன்டர்நெட்லயே செய்யறாங்க, எல்லாமே இன்டர்நெட். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற உக்கிரமான மது, இது சாதாரண மது கிடையாது, உக்கிரமான மது. எல்லா ஜாதிகளும் குடித்தார்களாமா. எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு. எலான் மஸ்கினுடைய அந்த விஷனை உங்களுக்கு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கவிருக்கிறேன். இந்த காணொலி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு நேரடியாக சொல்லப்படுகிற செய்தியா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். எலான் மஸ்க் சில ஆண்டுகளுக்கு முன்பு, கம்மினா கரெக்டா சொல்லணும்னா ஒரு சரியா 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு விஷனை ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. நான் இந்த உலகம் முழுவதும் ஒரு செயற்கைக்கோள் மூலியமாக நான் இணைக்க போறேன், ஒரே குடைக்குள்ள வரும்படிக்காக இணைக்கணும்ன்றது என்னுடைய பெரிய திட்டம். இந்த மூளை முடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இன்டர்நெட் சேவையை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு சொன்னாரு. இலவசம் அப்படின்னு சொல்றாரு. அதுல மூளை முடுக்கெங்கும் அனைவரும். இன்றைக்கு இந்தியன் கவர்மெண்ட் எலான் மஸ்கினுடைய சேட்டலைட் ஸ்டார்லிங்க்கு அனுமதி கொடுத்துருச்சு. இன்னைக்கு இந்தியாக்குள்ள வருது, அடுத்த நாடுகள் கொடுக்க போகுது. அவருடைய திட்டம் என்னன்னா, லோவஸ்ட் ஆர்பிட்ல வந்துட்டு அவர்களுடைய சேட்டலைட்ஸை நிலைநிறுத்துவாங்க. குறைந்த தூரத்துல நிலைநிறுத்துறதுனால ஃபாஸ்ட் பிராட்பேண்ட் சேவை கிடைக்கும். ஸ்ட்ரீம் ஆகாது, பஃபரிங் ஆகாது. அதாவது சுத்திட்டே இருக்கும் இல்லையா, ஒரு நெட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டு இப்படி சுத்துமே, இனிமேல் அப்படிலாம் சுத்தாது. ரொம்ப பக்கத்துல இருக்கு. மத்த நாசாவோ மத்த விண்வெளி கம்பெனிகளோ மிக தூரத்துல சேட்டலைட்ல நிலைநிறுத்துறாங்க. இந்த ஸ்டார்லிங்க் மட்டும்தான் ரொம்ப பக்கத்துல நிலைநிறுத்துறான். அதனால ஃபாஸ்டான சேவை கிடைக்கு, ஃபாஸ்டான சேவை. அதனால என்ன செய்வாங்களாமா, இந்த உலகத்தின் ராஜாக்கள் எல்லாரும் இந்த உக்கிரமான மதுவை கேட்பாங்களாமா. இந்த மது தான் இன்னைக்கு இந்தியாவும் கேட்டிருக்கு, வாங்கிருச்சு, அதற்கு அனுமதியும் கொடுத்துருச்சு. இந்த மதுவினால ஏற்படுகிற அடுத்த பின் விளைவுகள் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது இதோ வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல. இந்த உலகமே எப்படி மாறவிருக்கிறது என்று இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல கிறிஸ்தவர்களுக்கு அறிவித்து இருக்கிறது. இந்த வேதாகமம் சொல்லுது. இப்ப இந்த வேதாகமம் அறிவை நாம தெரிந்து கொள்ளணும். இது என்னவெல்லாம் செய்யணும்னு தொடர்ந்து அங்க எழுதப்பட்டிருக்கு, என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி. இது தூதனால முன்னறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. தூதனால, அது வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதனா இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது.
அவன் பலத்த சத்தமிட்டு பாபிலோன் விழுந்தது அப்படின்னு சொல்றான். நம்ம பாபிலோன், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளும் காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புமான சகல பறவைகளும் கூடுமா இருந்தது. இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை கூட உணவு உண்பதில்லை என்பது உண்மையா இருக்கிறது. இனி வரும் நாட்களில இன்டர்நெட் தான் இந்த உலகம் இன்டர்நெட் மயமாயிரும். இப்படி ஒரு உலகத்தை நாம பார்க்கவிருக்கிற கூடிய விரைவில். அந்த உலகத்தில் இருந்து நமக்கு எது முடிவு என்பதை இந்த அடையாளங்கள் எல்லாம் முன்குறிக்கிறதா இருக்கிறது. இந்த அடையாளம் நமக்கு முன்குறிக்குது. இப்ப நெத்தன்யாகுவினுடைய காரியம் என்ன, இந்த ட்ரம்பினுடைய காரியம் என்ன, யாரால இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அப்படின்னு இந்த காணொலியின் துவக்கத்துல சொல்லியிருந்தேன். யாரால நிறைவேறும்? நெத்தன்யாகுவினுடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவரை பொறுத்த அளவுக்கு இந்த கானான் அப்படின்ற பழைய ஏற்பாட்டு தோரா புஸ்தகத்துல அவர்களுக்கு ப்ராமிஸ் செய்த அந்த லேண்டை முழுமையா தாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டம். அவருக்கு இந்த உலகத்தை ஆளணும்ன்றது திட்டம் கிடையாது. கானான் அவர்களுடையது, அவர்களுடைய சுதந்திர பூமி. அது தேவன் ப்ராமிஸ் பண்ணது, அதை திரும்பி பெறணும். அதுக்காக தான் இந்த காசா ஸ்ட்ரிப் அங்கெல்லாம் போர் நடந்துட்டு இருக்கு. அவர்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய ஆளுமையில கானான் வந்துடணும். அடுத்து ட்ரம்ப், அவருடைய காரியம் என்னன்னா, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு நல்ல ஒரு காரியம் தெரியுது என்னன்னா, இந்த உலகத்திலேயே அமெரிக்கா சூப்பர் பவரா இருந்தாலும் நம்மளுடைய அதிகாரத்தை காட்டிலும் மிகப்பெரிய அதிகாரம் நமக்கு அருகிலிருந்து உருவாகுது அப்படின்றத பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, நாளைக்கு ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்துவதை ஒரு தனி மனிதன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த உலகத்தின் ஸ்டெபிலிட்டி போயிடும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்றாருன்னா, அவர் தனக்கு அருகில் இருப்பவர் யார் என்பதை கட்டாயமா ஒரு ஆண்டவருடைய துணை இல்லாமல், ஆவியானவர் துணை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு எலான் மஸ்க. அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்க, உன்னுடைய கம்பெனியோட லைசன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு என் கட்டுப்பாட்டுல நீ இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. யாருன்னா எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு இந்த உலகத்திலேயே கட்ட பஞ்சாயத்துக்காரன் என்று அறியப்படுகிற, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு என்று அறியப்படுகிற அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நீ ஏதாவது ஆக்ஷன் எடுத்தனா டிராகன் அப்படின்ற விண்கலத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அது என்ன டிராகன் விண்கலம், அது என்ன அவ்வளவு பெரிய மகிமையா அப்படின்னா, அந்த டிராகன் அப்படின்ற விண்கலத்தினுடைய மகத்துவம் என்னன்னா, விண்வெளியில இருக்கிற அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு மனுஷனை கொண்டு வர்றது, பொருட்களை உணவுகளை கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த டிராகன் விண்கலம். ஒரு தனியா ஒரு செயற்கைக்கோளை செஞ்சு அதை ஏவி அது அப்படியே தொலைஞ்சு போயிடும். அது நாசாவும் இந்தியாவை போன்ற விண்வெளி நிலையங்கள் செய்கிற செயற்கைக்கோள். ஆனா இவருடைய இந்த எலன் மஸ்கினுடைய இந்த செயற்கைக்கோள் டிராகன் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா, இது போய் அங்க விட்டுட்டு மறுபடியும் திரும்பி கீழே வந்து ரீயூசபிள், அது அடுத்த மாசம் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இதை நான் தரமாட்டேன் அப்படின்னு அவருக்கு ஒரு செக்மேட் வைக்கிறார். ஒரு நாட்டின் பிரதமரையே, அதுவும் உலகத்தையே மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியை போல இருக்கிற, வல்லமை படைத்திருக்கிற ஒரு நாட்டின் தலைவரையே அவரிடத்தில் இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை வைத்து மிரட்டுறாருன்னா, இந்த உலகத்திற்குள்ள அவருடைய திட்டம் என்னன்னா, உலகம் முழுவதும் ஒரே இன்டர்நெட்டுக்குள்ள வரணும்னு. கூடிய சீக்கிரத்துல இந்தியாவில் இருக்கிற ஏர்டெல் மற்ற கம்பெனி எல்லாம் இவர்களோட கை கோக்கணும். ஏன்னா வேற வழி இல்லை. இந்த நெட்வொர்க் இந்த சேட்டலைட்டுக்கோட கை கோர்த்துக்கணும். மீதி இருக்கிற எல்லா இன்டர்நெட் டவர் எல்லாம் இவங்களோட போய் கை கோர்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு இன்டர்நெட் டவர்கள் மூலியமாக இன்ன வரைக்கும் இன்டர்நெட் கிடைச்சு, இனிமேல் டைரக்ட் லிங்க் டு சேட்டலைட்ல இருந்து டைரக்ட் லிங்க் வரப்போகுது. இது யார் பயன்படுத்த முடியும்னா, மிகப்பெரிய கம்பெனிகள் தான் பயன்படுத்துவாங்க. ராஜாக்கள் அப்படின்னா மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயன்படுத்துவாங்க. அப்போ அவர்கள் பயன்படுத்த இவருடைய சேவை, அதாவது இந்த ஸ்டார்லிங்குடைய சேவை இன்றியமையாததாய் மாறும். இது இல்லாமல் இனிமேல் உலகத்துல கொல்லவும் கொடுக்கவும் முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல முத்திரையை குறித்து நமக்கு சொல்லப்படுது. அந்த முத்திரை இல்லாதவர்கள் கொல்லவும் கொடுக்கவும் முடியாதுன்னு. இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு கம்பெனியினுடைய சேட்டலைட்டால மூடப்பட்டுருச்சுன்னா, இந்த உலகத்தில் நடப்பதை நிர்ணயிப்பது யாரு தெரியுமா? அந்த சேட்டலைட்டா தான் இருக்கும்.
அந்த கம்பெனி ஓனரா தான் இருப்பார். நீங்க ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், எலான் மஸ்க் என்ன 1000 வருஷம் உயிரோட வாழ போறாரா? எலான் மஸ்க் இறந்து போலாம், ஆனால் அந்த கம்பெனி இறந்து போகிறது கிடையாது. அந்த ஐடியா தான் இந்த உலகை ஆளக்கூடியதா இருக்க போகுது. அதுதான் உக்கிரமான ஒரு மது என்று அடையாளம் காட்டப்படுது. இது உங்களுக்கு புரியுதா? இந்த மிக பெரிய ஒரு பயங்கரமான ரகசியம் எங்க எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்தவர்களுடைய இந்த வேதாகமத்துல இந்த உலகை காப்பாத்திக் கொள்ள, உன்னை காப்பாத்திக் கொள்ள எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் இந்த காணொலியின் துவக்கத்துல சொன்னேன், இந்த வேதத்தை நம்புகிறவர்களுக்கு இது பொக்கிஷம். இந்த வேதத்தை நம்பாதவர்களுக்கு இது ஒரு கதை புஸ்தகம், இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. அதை நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது ஃபேண்டசி ஸ்டோரி எடுத்துக்கலாம், கதை புஸ்தகமா எடுத்துக்கலாம். ஆனால் நடப்பதை இனி யாராலும் தடுக்க முடியாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களே, இந்த உலக மக்களே, இதோ வரக்கூடிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். காலம் சமீபமா இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். தரிசனம் என்பது ஒளிந்து போவது கிடையாது. தரிசனம் நிறைவேறப்பட வேண்டியது. இதோ இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தரிசனமும் நிறைவேறியே தீரும். அடையாளங்களை நாங்கள் காட்டி கொடுக்கிறோம். இது நடப்பதாக அடையாளங்களை தான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கையாக காட்டி கொடுக்கப்படுது. இந்த எச்சரிக்கை நீங்கள் புரிந்து கொண்டால் தேவனிடத்துல வந்து உங்களை ஒப்புக் கொடுங்கள். வருகிற வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. உங்களையும் என்னையும் அதற்காகவே ஏற்படுத்தினார். அழைத்து செல்ல அவர் விரும்புகிறார். இதோ எங்களோடு கரம் கோர்த்து இந்த ஊழியத்துல நீங்களும் இணைந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகிறவர்களா இருப்போம். வா என்று அன்போடு அழைக்கிற இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா இந்த காணொலியை கட்டாயமா உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஊழியர்களோடும் தேவ சபைகளோடும் குழுக்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. கட்டாயமா நமக்கு கிடைத்த இந்த ஞானம் மற்றவர்களுக்கும், தரிசனம் மற்றவர்களுக்கும் கிடைக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ரோஷன் ஷா. God bless you.